இப்போ இந்த கட்சிக்கு இவ்வளோ பணம் கோடி கோடியாக வாங்கி பண்ணுறீங்களான்னு வெளுக்கிற மாதிரி எனக்கு காட்சி தோணுச்சுன்றல. இதை விட இந்த ஒரு 15 வயசு கூட நிரம்பாத ஒரு பையன் டிவிக்கே பேரை சொல்லி, விஜய் பேரை சொல்லி, விஜய் ரசிகர்களுக்கு, இந்த தாவேக்கா மங்குனி ரசிகர்களுக்கு விபூதி அடிச்சிருக்கான். எப்படி? அவன் வந்து ஒரு இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க, நான் வந்து விஜய் அண்ணாவுடைய ஃபேன் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கான். இன்ஸ்டா ஆரம்பிச்சு அவன் வந்து ரீல்ஸாக போட்டிருக்கான். இப்போ தான் பூரா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக சின்ன பசங்க பேசினா பாருது. அவனை யாரும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் அவனுடைய போட்ட பதிவுகள்லாம் விஜய்க்கு ஆதரவான பதிவாகவே போட ஆரம்பித்த உடனே அவன் எப்படி கூப்பிட்டுருக்கான். இப்போ ஒரு நண்பி அப்படின்னு டான்ஸ் எல்லாம் போடுவார்ல, யாரு உங்கள் நண்பர் விஜய் அப்படி தானே டான்ஸ் ஆடுவார். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், மை ஃபேமிலிஸ் அப்படின்னு இருக்கான். என்னடா புதுசா ஃபேமிலிஸ்ன்றானே அப்படின்னு பார்த்தா அந்த ஃபேமிலிஸ் இவன் போட்டு பார்க்கறதுக்கு தான் அவன் முடிவு பண்ணியிருக்கானு. நான் படம் இந்த விவாதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம பேசும்போதே சொன்னேன், எச் வினோத் வந்து படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பண்ணார். மக்களுடைய ஆசையை தூண்டி விட்டீங்கன்னா, மக்களுடைய ஆசையை தூண்டி விட்டீங்கன்னா மக்கள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அப்ப அவன் ஆசையை தூண்டணும், அப்ப அவன் பக்கமா வருவான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பையங்க கிட்ட நட்பை வளர்ப்பதற்கு முன்பாக அந்த மங்குடி கும்பல் அந்த சதுரங்க வேட்டையை 100 வாட்டி பார்த்துருந்தாங்கன்னா இவன் கேட்டவனே காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவன் எவ்வளவு கிளவரா இருந்திருக்கான் பாருங்க. இவன் என்ன பண்ணிட்டான், விஜய் பத்தி நிறைய விஷயங்களா போட அவனுக்கு வந்து சின்ன பையனா இருக்கானே, இவன் நல்லா வந்து சப்போர்ட் பண்றானே, வளரும் தலைமுறை கூட நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு இந்த கும்பல் பூரா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கு. இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்களாம் மாங்குன்னு பேசுறீங்க, ஆயிரக்கணக்கில் 100 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நாக்கு தள்ளி போகுது. அவன் ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல 7 லட்சம் பேர் வந்துட்டான். 6 லட்சம் பேருக்கு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டானா. பார்த்தான் என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம். 6 லட்சம் வந்தாலே காசு கிடைக்கும், அது நமக்கும் தெரியும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், கிளவரா நிறைய விஷயங்களை நல்லது பண்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு ஐடியாங்க.